ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்னைக்கு வந்து ஆரோக்கியமான சட்டங்கள் 5வது சட்டத்தை பார்க்க போறோம். சட்டத்தின் அந்த சட்டம் என்னன்னா கடவுளை போற்ற வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு, அதுக்கு குட்டி வசனம், குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீ வாங்க நம்ம குட்டி பாட்டுல பாடலாம் வாங்க. எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ்ந்து பணி செய்திடுவேன். எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ்ந்து பணி செய்திடுவேன். மகிமை உமக்கு தான், மாட்சிமை உமக்கு தான், மகிமை உமக்கு தான், மாட்சிமை அதுவும் உமக்கு தான். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கத்தாதி கத்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கத்தாதி கத்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. சோதனை நேரம் வேதனை வேலை துதிக்க வைத்தீரேன். எதிராய் பேசும் இதயங்களை நேசிக்க வைத்தீரே. சோதனை நேரம் வேதனை வேலை துதிக்க வைத்தீரே. எதிராய் பேசும் இதயங்களை நேசிக்க வைத்தீரே. ஓஹோ, மகிமை உமக்கு தான், மாட்சிமை உமக்கு தான், மகிமை உமக்கு தான், மாட்சிமை அதுவும் உமக்கு தான். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கத்தாதி கத்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. ஹோ, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கத்தாதி கத்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 71வது அதிகாரம் 23வது வசனம் நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு டைம் சொல்றேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போல் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துல வந்து பவுல் சீலா அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேரும் வந்து கடவுளுடைய சீஷர்கள். அவங்க சீஷர்கள் வந்து நன்மையான நல்ல கொள்கைகளை, நல்ல மனிதர்கள் உருவாக்கும்படி என்ன பண்றாங்க, தேசம் எங்க போறாங்க. ஒரு இடத்துல போகும்போது பவுலும் சீலாவும் ஃப்ரெண்ட்ஸ் அநேகர் என்ன பண்றாங்க, நல்வழியில அந்த துன்மார்க்கமான வழி விட்டு, பாவமான வழி விட்டு மனம் திரும்பி எல்லாரும் நீதி செய்யுங்க, உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, உத்தமா வாங்கி சுற்றுலா பண்றாரு. அநேகர் வந்து ஏசப்பா தான் சொல்லியிருக்காரு, ஏசப்பா அப்படிதான் வாழ்ந்து காட்டியிருக்காரு, நீங்களும் உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, சுத்தமா இருங்க அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு இடத்துல சொல்லும் போது பார்த்தா அங்க இருக்கிற தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து இவங்களை இப்படியே விட்டுட்டா இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, இவங்க நம்ம என்ன பண்ணணும், இவங்களாம் நம்ம கண்டிக்கணும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க 2 பேருமா நல்லா அடிச்சு, நல்லா எவ்வளவு ரொம்ப அடிச்சு ஒரு சிறைச்சாலையில் என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள வந்து கட்டி வைக்கிறாங்க. அந்த அந்த வழியெல்லாம் அவங்க தாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பவுலும் சீலா 2 நண்பர்கள், அவங்க 2 பேரும் வந்து சீஷர்கள், ஏசப்போட சீஷர்கள். அவங்க 2 பேரும் அந்த வழியெல்லாம் தாங்கின்னு ஓகே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாடலாம், கடவுள் நம்மோடு இருக்காரு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கடவுளை போட்டுடுறாங்க. அந்த துன்ப நேரத்திலையும் அந்த கஷ்டத்து நேரத்திலையும் அந்த வலி வேதனை மத்தியிலும் என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, கடவுளை போற்றி பாடும்போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல இடம் அசையுது, அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற அநேகர் வந்து என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், அநேகருக்கு நன்மையான காரியங்களை சொல்லி, நல்லது சொல்லி, நல்ல ஒரு உண்மையான உத்தமான ஒரு மக்களை, ஒரு கூட்டத்தை என்ன பண்றாரு, அவங்க 2 பேரும் ஆதாயப்படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட நம்ம நல்லா இருக்கும்போது கடவுளை துதிப்போம், போற்றுவோம், கடவுளை புகழுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம துன்ப நேரத்துல, நம்ம கஷ்டத்தின் நேரத்துல, நம்ம இல்லாம நேரத்துல, இயலாமல் நேரத்துல, நம்ம துன்பப்படும் போது ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கடவுள் நம்ம போற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளை போற்றும் போது அவர் நிச்சயமா நமக்கு விடுதலை கொடுப்பாரு, அந்த சூழ்நிலை மாத்தி போடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் வந்து ஒளியா இருக்கிறாரு, அவர் ஒருவரும் யாரும் பார்க்க முடியாது. நம்ம உத்தமமா, உண்மையா, நேர்மையா, சுத்தமா
உத்தமர்களா வாழ்ந்தவர் கடவுள் நம்ம கூட இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இனிமே சுச்சுவேஷன் கஷ்டத்தின் நேரத்தில் கண்ணீர் மத்தியில நம்ம மனிதர்களுடைய உதவியை நம்ம தேடுறதை விட ஃப்ரெண்ட்ஸ், மனிதருடைய ஆறுதல் தேடுறதை விட நம்ம கடவுளை போற்றி புகழும்போது ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் நமக்கு வந்து நிச்சயமா நமக்கு அந்த சூழ்நிலை மாத்தி போடுவாரு. கடவுள் எல்லாரும் நேசிக்கிறார், எல்லாரும் நேசிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மதம் அந்த மதம், இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த மக்கள் இந்த மக்கள், இந்த மொழி அந்த மொழி அப்படின்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் எல்லாரும் நேசிக்கிறார், எல்லாரும் அவர் தான் படைச்சாரு, எல்லாரும் நேசிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் விரும்புவது எல்லாம் நம்ம உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும், தூய்மையா வாழணும், சுத்தமா வாழணும், உத்தமர்களா வாழணும், நீதிமான்களா வாழணும் அப்படின்னு தான் அவர் விரும்புறாரு ஃப்ரெண்ட்ஸ். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணும், நம்ம கஷ்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், கடவுளை துதிக்கணும், போட்டணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கண்டிப்பா நம்ம சூழ்நிலை மாறும், நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், நம்ம வெற்றி அடைவோம். வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு நம்ம கடவுளால வந்து எப்போதும் நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம ஓட்டத்தை முடிச்சு நம்ம மறிச்சு கூட நம்ம மறிச்சு அப்புறம் கூட நித்திய ராஜ்யத்துல சொர்க்கத்துல கடவுளோடு எப்போதும் வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன், நம்ம மனம் திரும்பி பாவத்தை விட்டுட்டு நேர்மையா உண்மையா உத்தமமா வாழ்ந்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிரோஜனமா இருக்கு நான் நம்புறேன், எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்கு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye, take a nice day, God bless you, bye friends, bye.